வணக்கம் நேயர்களே, இது உங்களுக்கான உலகை வெல்வோம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எம்எல்சி மார்க்கெட்டிங் உடைய நிர்வாக இயக்குனர் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை இந்த எம்எல்சி மார்க்கெட்டிங் மூலமாக, இந்த உலகை வெல்வோம் நிகழ்ச்சி மூலமாக கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு, ஒரு மிகப்பெரிய அலை அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகை வெல்வோம் நிகழ்ச்சிக்காக. இது சம்பந்தமான எந்த ஒரு கேள்விகளாக இருந்தாலும் நீங்க தாராளமா போன் பண்ணி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம மக்கள் நிகழ்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி தினம் வருகின்ற ரிப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய புதிய தகவல், இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்ல போறீங்கன்னு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க சார். புதிய தகவல் என்ன? அதாவது இதனுடைய தொடக்கத்திலேயே சொன்னீங்க தினம் தினம் தீபாவளின்னு இல்லையா? அது உண்மைதான். நம்ம என்னைக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம அறிவிப்பு செய்தோம் இந்த மாதிரி மளிகை பொருள் வரும்னு சொல்லிட்டு. மளிகை பொருள் பாத்தீங்கன்னாக்கா என்ன பொருள் கொடுக்க போறோம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் நல்ல பொருளா கெட்ட பொருளா, நமக்கு பயன்படக்கூடியதா பயன்படாததா, ஏதாவது ஆகாத போகாத பொருளை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாம நம்ம கம்பெனிக்கு ஏறக்குறைய ஒரு 1000 மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டிடி அனுப்பிச்சவங்க ஒரு 40 பேர் டிடி அனுப்பிச்சிருக்காங்க. பொருளுக்கு ரேட்டை பிக்ஸ் பண்ணல. இன்னைக்கு தான் நம்ம ரேட் பிக்ஸ் பண்ணி நம்ம மக்கள் இன்னைக்கு அதாவது விஷயமா பேசுறோம். காதல கேட்ட அடிப்படையில, அதாவது என்னுடைய 50 வயசுல புல்லரிக்கிறதுன்றது என் வாழ்க்கையில இப்ப எம்எல்சியுடைய தொடக்கத்துக்கு பின்னால நடந்திருக்குது. மக்களுடைய தேவை இவ்வளவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நான் இந்த விஷயத்துல இன்னும் பகிரங்கமான ஒரு அறிக்கை இன்னைக்கு சொல்ல போறேன். நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மளிகை பொருளுடைய பேக், ஒரு பாக்ஸ் 20 இருந்து 25 கிலோ மதிக்கத்தக்க ஒரு வெயிட் உள்ள அந்த சாதனத்தை அதுல 81 விதமான பொருட்கள் இருக்குது. 81 விதமான பொருட்களும் மொத்தம் நாங்க எடுத்திருக்கிற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 112 பொருட்கள் எடுத்திருக்கிறோம். அதுல 81 பொருளை நம்ம உடனடியாக கொடுக்கிறோம் மக்களுக்கு 3500 ரூபாய்க்கு ஒரு மாத தேவைக்கு. எல்லாமே அதாவது ஒருவர் இருவருடைய சஜஷன் கிடையாதுங்க. ஏறக்குறைய 1000 நபர்களுக்கு மேல் நமக்கு லிஸ்ட் கொடுத்ததுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி 2 குழந்தைகளுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதன் அடிப்படையில் அவங்க கொடுத்த சஜஷனை நாம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இப்ப கொடுத்துருக்கிற மக்களுக்கு மத்தியில ஒரு பப்ளிக் டேட்டா அதாவது சர்வே பண்றாங்க இல்லையா, எலெக்ஷனுக்கு முன்னால பின்னாலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம இதை கொடுத்தோம். ஆச்சரியமா இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி சொல்றது, மக்கள் இந்த 6 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும், காலையில 11 இருந்து 11:30 வரைக்கும் இந்த ஆர்ஆர்டியை காத்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை தகவலை பாக்குறதுக்குன்றதான் சொன்னோம். ஏன்னா நம்ம சொன்னது ஒரு நாள் தகவல். ஒரு நாள் தகவல்ல இப்பேற்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதுனாக்கா, இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே அந்த பேக்கேஜ்ல வரக்கூடிய பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறது ஆச்சி மசாலா தூளை கொண்டு வந்திருக்கிறோங்க. நல்ல ஒரு தரமான ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பொருள்ல என்ன எம்ஆர்பி அந்த எம்ஆர்பி தான் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப நாங்க கொடுக்கக்கூடிய கிட்டு பாத்தீங்கன்னாக்கா 3500 ரூபாய்க்கு முடிவு செஞ்சிருக்கோம். 81 பொருளும் 3500 ரூபாய்க்கு நம்ம முடிவு பண்ணிருக்கிறோம். இப்ப நான் சொல்ல போறது அதிசயம் ஆனால் உண்மை. 3500 ரூபாய்க்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொல்றேன் இல்லையா, அந்த 3500 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை நீங்க உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் விசாரிச்சீங்கன்னாக்கா 3600 இருந்து 3900 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. நாங்க 3 இடத்துல கொட்டேஷன் வாங்கியிருக்கிறோம். கொடுக்கக்கூடிய பொருள் 3500 ரூபாய் எம்எல்சில. இந்த 3500 ரூபாய்க்கு அவங்க பொருளை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 70000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை ஒரு பாகம் நிறுத்துங்க, அதை அப்புறம் பேசுவோம். வருமானத்தை பத்தியே பேச வேணாம். வருமானத்தை பற்றி இப்போ பேச வேணாங்க, கொடுத்ததுக்கு பின்னால சாதனையாளரா பேசணும். வருமானத்தை பத்தி பேசணும். இப்ப நாங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருள் 3500 ரூபாய்க்கு கொடுத்த இந்த பொருளை பலவித இடங்களில் இருக்கக்கூடிய மளிகை கடையில இந்த பொருள் வேணும் என்று நாங்க லிஸ்ட் கொடுத்ததுல 3600 இருந்து 3900 ரூபாய் வரைக்கும் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. 400 ரூபாய் குறையுதுங்க எங்க கிட்ட வாங்கும் பொழுது. 400 ரூபாய் குறையுது. 400 ரூபாய் மாத்திரம் தான் குறையுதா? உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சின்றது ஒண்ணு கணக்கு சொன்னோம் இல்லையா, 20 மடங்குன்றது. 20 மடங்குனாக்க இது 3500 ரூபாய்க்கு 70000 ரூபாய் கிடைக்கும். மாதம் வரும் காலங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா
6 மாதத்திற்கு பின் மளிகை பொருளை வாங்குவதற்காக வேண்டி ஒரு செலவீடு உங்ககிட்ட கிடையாது. நீங்க எங்க கம்பெனில சேர்ந்ததுனால அந்த கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது அந்த வருமானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டா அந்த மளிகை பொருள் இலவசமா வந்து சேரும். இந்த திட்டத்தெல்லாம் நீ வந்து ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாடு இல்ல சமுதாயத்துல பெரிய செயல்படுத்த முடியுமான்ற சிந்தனைக்கு மேல சர்வசாதாரணமா போச்சு. அதிசயமா இருக்குதுங்க, அதிசயமா இருக்குது. ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் அவர்கள் வந்து அதாவது விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து நம்ம டிவியில பார்த்திருக்கோம். நிறைய பிரச்சனைகள், நாங்கள் உழைத்ததற்கு தகுந்த ஊதியம் எங்களுக்கு இது வருமானம் கிடைக்கிறது இல்ல, எல்லாம் வியாபாரிகள் குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்கலாம் சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து அதிசயத்தக்க விஷயமா இருக்குது. நல்ல விலைக்கு கொடுக்கறாங்க. பணத்தை கொடுத்தோம்னா பொருளை வாங்கும் பொழுது நல்ல விலைக்கு பொருள் கிடைக்குது. அந்த நல்ல விலையை பார்த்து நாங்க 81 பொருளை டிசைன் பண்ணி மக்களுக்காக ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகளுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு தேவை என்று லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்டையுமே மக்களினுடைய அபிப்பிராயத்தில் விட்டு அவர்கள் கொடுத்த தகவலில் 70% தகவல் தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். 70% பேர் 1000 பேர்த்துல 700 பேர் என்னமோ ஒரே இடத்துல உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி மெயில் அனுப்பிச்ச மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு பருப்பு தேவை பாருங்க, லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. மஞ்சத்தூள் சக்தி மசாலா 1 பாக்கெட் 100 கிராம், சாம்பார் தூள் சக்தி மசாலா 2 பாக்கெட் 100 கிராம். அதாவது அந்த பாக்கெட் எதுக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வாங்குறாங்க அப்படி அந்த மாதிரி லெவல்ல ஒரே பாக்கெட்ல வாங்கினா கட்டி பிடிச்சிரும். இதெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கொடுக்கக்கூடிய பொருளை வந்து ஒரு பொருளை 100 கிராம் கொடுத்தீங்கன்னா 100 கிராமா கொடுங்க. 100 கிராம்ல கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில பொருளை வந்து 2ஆக பிரித்து 50 கிராம் போடுங்க. அந்த 50 கிராம் பொருள் பேக்ல வந்து ஷீல்டாவே இருக்கும். இன்னொன்னு ஓபன் பண்ணி விடணும், அது ஃப்ரெஷ்னஸ் குறையாது. எவ்வளவு சஜஷன் சாப்பாடு விஷயங்கிறதுனால சாப்பாடு விஷயம்ன்றதுனால மல்லித்தூள் பாத்தீங்கன்னா 50 சக்தி மசாலாவில் 4 பாக்கெட் 200 கிராம் 200 கிராம் ஒரே பாக்கெட் கொடுக்க முடியும். ஒரே பாக்கெட் 200 கிராம் கொடுக்கும் பொழுது விலையில் மாற்றம் இருக்கின்றது. ஒரே பாக்கெட் 200 கிராம் அளவு பெருக விலை குறையும். ஆனா அவன் கேட்டிருக்கிறது அதே தான் கொடுத்துருக்கோம் நாங்க. 200 கிராம் அப்படின்றது ஒரு பாக்கெட்டா கொடுக்காம மக்கள் கொடுத்த சஜஷன் என்னன்னு கேட்டா 4 பாக்கெட்டா கொடுங்க. அது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாசத்துக்குள்ள வரும் பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மல்லித்தூளுடைய வாசம் வந்து போயிருக்கும். மல்லி மணக்கும் இல்லைங்களா, அந்த மனம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இட்லி பொடி 2 பாக்கெட் 100 கிராமுக்கு, மிளகுத்தூள், கறி மசால், சிக்கன் மசால், மட்டன் மசால், பிரியாணி மசால், ரசப்பொடி, இப்படி வரிசையா ஒவ்வொரு பொருளும் மொத்தம் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாம் சக்தி மசாலாவுடைய பொருட்களுங்க. எல்லாம் மார்க்கெட்ல நல்ல அங்கீகாரம் பெற்ற பொருட்கள். ஒரு பொருளுக்கும் கூட நாங்களாக ஒன்னு உருவாக்கி நாங்க ஒரு மசால் போட்டு கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. சத்து மாவுன்னு ஒரு மாவு இருக்குங்க. அந்த சத்து மாவுடைய குவாலிட்டி நாங்க பார்த்து செஞ்சிருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல 9 விதமான தானியங்களை போட்டு நவதானியத்தை போட்டு அது தண்ணி தெளிச்சு அது சிறுமுளை விட்டு அந்த முளைக்கு பிறகு அதை காய வைத்து அரைத்தோமே ஆனால் இது வந்து பயங்கரமான சத்தான ஒரு சாப்பாடு. நல்ல புரோட்டீன் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள். அதையுமே மக்கள் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. சார் இந்த பயிர்களை நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு அதை உயரத்தோட வைங்க. 2 நாள் கழிச்சு அதை எடுத்து பார்க்கும் பொழுது அது முளை விட்டு இருக்கும். அந்த முளை விட்டதை திரும்பவும் காய போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அதுல இருக்கிற சத்து ஒரு மனிதர் 10 ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா கூட அந்த சத்து கிடைக்காது. இது நீங்க பயன்படுத்துங்க சார். நீங்க கொடுக்கறதெல்லாம் நல்லதுன்றீங்க, வித்தியாசம் நீங்க சொல்றீங்க, அந்த வித்தியாசமாவே கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சஜஷன். எங்களுக்கு நான் இது வரைக்கும் சமையல் செஞ்சது கிடையாது சார். சமையல் செஞ்சது கிடையாது. அதாவது சாப்பாடு செஞ்சிருக்கிறேன், வடிச்சிருக்கிறேன். எங்க வீட்டுல வந்து ஊருக்கு போயிட்டாங்கன்னா சாப்பாடு செஞ்சு வடிச்சு அந்த வடிச்ச கஞ்சில சாதம் போட்டு உப்பு போட்டு குடிச்சுக்கோம். குழம்பு வைக்க தெரியாது. ஆனா நாம இந்த கொடுத்த அந்த எம்எல்சி மார்க்கெட்டிங்காக வேண்டி கொடுத்த தகவலுக்கு பதில் கிடைத்தது பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிட்டோம். என்ன சார் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க. இது போற போக்க பார்த்தோம்னாக்கா எனக்கு மற்ற பொருளை கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல போல தெரியல. இப்ப மக்களே வந்து உங்களோட திட்டங்களை வந்து மெருகேத்துறாங்க. நிச்சயமா சொல்றேன், மெருகேத்துறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய ஆர்வம் மிக மிஞ்சி போகுது. வந்து நம்மளுக்கு அறிவுரை கூறுவவர்கள் எல்லாமே 60 வயதை தாண்டியவர்கள். அவருடைய வாலிபத்துல வந்து இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் செய்யலாமா, இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதாவது மற்ற பொருட்களை வந்து பிரமிக்க வச்சு பேசணும் அப்படின்ற விஷயத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது பாக்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கும் நாங்க கரெக்டான பிளான் பண்ணிருக்கோம். எங்களுக்கு வந்து தவறான வழியில யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 1.5க்கு 2.5 பாக்ஸுங்க.
அந்த பாக்ஸ்ல எம்எல்சி போட்டு அதை பேக் பண்ணி அதுல சீல்டு எம்எல்சி சீல்டு போட்டு எம்எல்சி டாக் போட்டு அந்த பாக்ஸ்ல எம்எல்சின்ற ஒரு பிரிண்டிங்கோட வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சார் நல்ல திட்டத்தை வெளிநபர்கள் வேற ஏதாவது தவறான வழியில் பயன்படுத்திட கூடாது, அதனால நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கிட் பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜ் ஃபுல் எம்எல்சி உடைய சீலோட கொடுங்க. சீலை உடைச்சு வெளியே பார்க்கும்போது அந்த பொருள் எல்லாமே ஒரிஜினலா இருக்கணும். நீங்க அப்படி சீல் கொடுக்காம இதெல்லாம் வந்து எதிர்பாராத ஒரு நீங்க இதெல்லாம் எப்படின்னா வளர்ந்து முடிந்த கம்பெனிகளுக்கு தான் இந்த மாதிரிலாம் தகவல் மக்கள் கொடுப்பாங்க. ஆதரவு வளர்ந்து வர இது வளர்ந்து வரக்கூடிய 2 மாத குழந்தை எம்எல்சி என்பது 2 மாத மக்களுக்கு பொதுமக்களுக்காக வேண்டி தொலைக்காட்சி மூலமா பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு 1.5 மாசம் தாங்க ஆச்சு. அதாவது ஒரு கதாநாயகன் கதாநாயகிக்காக வேண்டி ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி அதுக்காக வேண்டி இந்த இதுல Facebookல சொல்லுவாங்க, ட்விட்டர் Facebookல வந்து இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் கதாநாயகன் இல்ல கதாநாயகி இல்ல, எங்களுடைய Facebookல அவ்வளவு பேர் வராங்க சார். உங்களுக்கு திட்டங்கள் வந்து ஹீரோ சார், திட்டங்கள் சொல்றேன் மெகா ஹீரோங்கிறது ஹீரோ உண்மையாலுமே வியக்க வைக்குது. அதுவும் சொல்ல போனா யாரு இந்த கம்பெனி உண்மையா பொய்யா, இந்த கம்பெனி நடக்குமா நடக்காதா, எந்த ஒரு முன்னறிவிப்பும் செய்யாம இந்த திட்டத்திற்கான வேண்டிய ஆதரவு சார். டிடி சார் கிட்டத்தட்ட 400 டிடி சார், 400 டிடி அனுப்பிச்சு வைக்கிறாங்க சார். எப்படி சார் எங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன செய்யறோம், நாம இதெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சா நம்மளுடைய நிலை என்ன, இவங்களுக்கு நம்ம அந்த வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிலை என்ன? அப்ப என்ன எதிர்பார்க்கறான்னு கேட்டீங்கன்னா, மக்களை வந்து ஒரு திரைக்கு பின்னதான் மக்களை வச்சிருக்காங்க எல்லாருமே. உலகமே இன்னைக்கு வந்து பொதுமக்களை ஒரு திரை மறைவில் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உலகம் தெரியறது இல்ல. ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் தெரியுது. உதாரணத்துக்கு நான் ஒரு மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் பத்தின சப்ஜெக்ட் நான் எதிர்பார்க்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நான் மற்ற நான் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நான் ஒரு மளிகை வியாபாரம் மளிகை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், மற்ற வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கல. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் அவரவர்கள் சார்ந்த துறையில் தான் உள்ளே புகுந்து போய் பார்க்கும் பொழுது நாலேஜ் வளர்த்துக் கொள்கிறாங்களே வெளியே மற்ற உள்ள நாலேஜ்ல இல்ல. ஆனா இந்த எம்எல்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னால நான் வந்து என்னுடைய வயசு 50 வயசு வீண் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பல பொருட்களை கொண்டு, அதாவது பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய கம்பெனியுடைய பொருள் எல்லாம் கொண்டு வந்து நான் மக்களை பிரமிக்க வச்சிடலாம் நினைச்சா, அவங்க அந்த மளிகை பொருளுக்கு கேட்ட அந்த ரிக்வெஸ்ட் தான் நமக்கு மளிகை பொருள் மேல ஆர்வத்தை கொடுத்தது. மளிகை பொருள் அவ்வளவு அற்புதமான ஒரு பொருட்களை கொடுக்கும் பொழுது சார் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்க எம்எல்சி நினைப்பாங்க சார். அவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியா இருக்கு. இன்னைக்கு மதியம் வந்தாரு, ஒரு 60-65 மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்துட்டு அவரு கொடுத்த தகவல், அவர் ஒரு புதுமையான ஒரு யுக்தியை சொன்னாரு. சார் நான் ஏஜென்ட்ஸ் ஆயிருச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, எங்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது, மளிகை பொருள் எல்லாம் கொடுத்துருவீங்களா 1.5 லட்சம் ரூபாய்க்கு? இன்னைக்கு மத்தியானம் சார் நீங்க அவரோட தொலைக்காட்சி பார்க்க சொல்லிருக்கேன் நான். சரி, அதாவது 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவர் ஒரு புதுமையான ஒரு யுக்தியை எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் என்ன செய்ய போறாருன்னு பாருங்களேன். 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவருக்கான தேவை 40-42 பெட்டியோ வருதுங்க. 3500 ரூபாய் கணக்கு போடும்போது அந்த அளவுக்கு பெட்டி எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அவரு தெருவுல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர் சொன்ன தகவல் சார், இந்த 3500 ரூபாய்க்கு ஒன்றாக வாங்க முடியாது ஏழை மக்கள். அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட இருந்து மளிகை வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாதி காசு இந்த மாசம் கூட, பாதி மாசம் அடுத்த மாசம் கூட, அப்ப நான் தவணையில கொடுக்க போறேன். எனக்கு மொத்தம் உங்க பொருளை விற்கணும், நான் ஏஜென்ட். சரி, நான் உங்களுக்கு பொருளை விற்கணும், உங்களுக்கு வித்தாதானே உங்களுக்கு கணக்கு விற்கணும் இல்லையா, நான் உங்களுக்கு இந்த ஏற்பாடுல வித்து தரேன்னு அந்த ஏஜென்சி வந்து பேசிட்டு போனாங்க சார். ஒரு 60 வயது முதிர்ந்தவரை எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு போனாரு சார். அவருக்கு வேலை கிடைத்து விட்டதுன்னு சந்தோஷப்படுறாரு. சரி, இவ்வளவு காலத்துக்கு பிறகு எவ்வளவு பெரிய, இத்தனைக்கு அவர் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்து நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த 1 லட்சம் கையில வச்சிருக்க முடியும். ஒரு ஆத்ம திருப்தியான தொழில் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த 4 நாட்களாக இந்த மளிகை பொருளுக்காக வேண்டி உழைத்த உழைப்பு வீண் போகவில்லை. மக்களுடைய கருத்தை அறிந்ததற்கு பிறகு நான் கொடுத்த லிஸ்ட் என்ன கொடுத்தேன்னு கேட்டா, நிச்சயமா நான் மார்க்கெட்ல என்னுடைய பொருளை விட 1 ரூபாய் ஜாஸ்தி இந்த பொருளுக்கு விலை சொல்லிட்டா நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். எனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மளிகை பொருளுடைய பேக்கேஜ் 1 ரூபாய் கூட ஜாஸ்தி ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க கரெக்டான வியாபாரத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நான் உங்கள்கிட்ட போடும்போது 1 வருஷம் அக்ரிமெண்ட், 1 வருட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், இந்த விலைக்கு எனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. விலை ஏற்றம் இருந்தாலும் சரி இறக்கம் இருந்தாலும் சரி நான் மக்களுக்கு இந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்று 100% பொருளில் 1 கிராம் குறையக்கூடாது. அதுவும் திட்டத்தை போடையும் தெளிவாக இருக்கு. எடை எப்படின்னா, ஒரு மூட்டை 100 கிலோ பருப்பு எடுத்துருக்கோம்னு வைங்களேன்,
வரிசையா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு அப்படியே அளவு போட்டுட்டு இருக்கும்போது கடைசி பாக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் 50 கிராம் குறைவு இருக்கும் பட்சத்தில் அந்த குறைவுக்கு நான் என்ன தெரியுமா கண்டிஷன் போட்டுக்கிறேன் நானு, அந்த குறைவு இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒவ்வொன்றையும் 10 கிராம் குறைச்சு நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் மட்டும் நினைச்சிட்டீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த விஷயத்துல டோட்டலா எல்லா பொருளும் சேர்த்தால் அட்டை பெட்டி அடக்கம் என்ன கிலோ என்றது எனக்கு எழுதி கொடுக்கணும். எங்கிட்ட வரும்போது ஒவ்வொரு பெட்டியில எடை போட்டு பார்ப்போம். அந்த எடையில 1 கிராம் 10 கிராம் வித்தியாசத்தை வேணா ஏத்துக்கலாம். அதுக்கு மேல ஒரு 50 கிராம் வித்தியாசம் ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா அது ஏதோ ஏமாற்று வேலை இருந்திருக்குன்னு நான் உறுதியா பேசி நீங்க அக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். அதாவது என்னிடத்துல வந்து ஒரு முரண்பட்ட கருத்து உடைய ஒரு நபர் வராருன்னு வச்சுக்கோங்க சார். சரி, என்னடா அது எல்லா வியாபாரத்தையும் இருந்தாலும் கெடுத்துறான், கெடுத்து குட்டிச்சவராக்குறான். ஜவுளிக்குள்ள வந்துட்டாரு, பர்னிச்சர்ல வந்துட்டாரு, டிவி ஹோம் அப்ளையன்ஸ்ல வந்துட்டாரு, மளிகைக்குள்ளே வந்துட்டாருன்னு நினைச்சு ஒருத்தர் எனக்கு விதர்ப்பமான முறையில என்ன வந்து ஒரு குற்றக்காரனா காமிக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவர் இந்த பொருளை போய் தவறான செயல்படுவதற்காக வேண்டி முயற்சி செஞ்சாருன்னு அவர் பிரிச்சு பார்த்தாருன்னா அவர் கெட்டவர் நல்லவர் ஆயிடுவார் சார். அந்த பாக்கெட்டை பிரிச்சு பார்த்தாருன்னா கெட்டவர் நல்லவர். அந்த அளவுக்கு பொருளை தரமா கொடுக்குறீங்க. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஏன்னா வந்து தரமும் சுத்தமுங்கிறதா இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்லாமிய சமுதாயத்துல வந்து எடை குறைவு என்ப விஷயத்துல வந்து ரொம்ப கடுமையான தண்டனை இருக்கு. நாம வந்து மனிதனுக்கு பயப்படாம இன்னைக்கு தப்பிச்சு போயிடலாம் சார். ஆனா கடவுளுக்கு நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லி ஆகும். அதனால கொடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரத்தில் உயர்ந்ததாகவும் தரத்தில் சிறந்ததாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல். மொச்சப்பயிறு சொன்னாங்க சார், மொச்சப்பயிறுடைய கணக்கு கொடுத்தாங்க. 1 மாசம் 1.5 மாசத்துல மொச்சப்பயிர்ல வண்டு விழுந்துரும் அப்படின்னாங்க. மொச்சப்பயிர்ல மட்டும் வண்டு விழுந்துரும். நாங்க என்ன சொன்னோம் தெரியுங்களா, மொச்சப்பயிரை மட்டும் இந்த முதல் 3 மாதத்திற்கு மக்களுக்கு கொடுக்க வேணாம். லிஸ்ட்ல நாங்க கொடுக்கலைங்க மொச்சப்பயிர். என்ன காரணம் கேட்டா அதுல அந்த வண்டு விழுதுன்ற அந்த சூழ்நிலை வரும்பொழுது அதே மாதிரி வந்த நேரத்துல இன்னைக்கு வந்து 4 விதமான ஆயில் எங்களுக்கு காமிச்சாங்க. நாங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டோம், சன்ஃபிளவர் ஆயில் தான் எங்களுக்கு வேணும். சரி, என் வீட்டிற்கு நான் பொருள் வாங்குவதென்றால் எப்படி பொருள் வாங்குவேனோ அதே மாதிரி பொருள் தான் என் மக்களுக்காக வேண்டி எங்களுடைய எம்எல்சிக்கு வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாங்கள் பொருளை லாபத்தை நோக்கமாக கருதி அல்ல, வியாபாரம் ஒரு கூரையின் கீழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேண்டி மக்களுடைய நம்பிக்கைக்கு நாம பாற்றமா நடத்திட்டோம்னா மக்களுடைய ஆதரவு இருந்து விட்டது என்றால் எப்பேற்பட்ட ஒரு தாழ்ந்த நிலை உள்ளவரும் உயர்ந்த நிலைக்கு வந்து விடலாம். இப்ப நம்ம செஞ்சிருக்கிற விஷயம் மக்களை நம்பிதான் செஞ்சிருக்கோம். மக்கள் தான் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கக்கூடிய அளவு வீண் போகக்கூடாது. இப்ப நம்ம சொன்னோம் 120 112 பொருட்கள் இருக்கின்றது, அது 81 தான் கொடுத்திருக்கிறோம் சொல்றோம் இல்லையா. அந்த 112 இருக்கக்கூடிய அதர் ப்ராடக்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மாசம் தட்டப்பயிர் வாங்கியிருப்பாங்க, அது அடுத்த மாசம் 2 வாட்டி குழம்பு வச்சா 3வது வாட்டி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அடுத்த மாசம் அதா இல்ல, அதற்கு பதிலாக வேற அடுத்த மாசம் தொக்கு ஊறுகாய் மிச்சம் இருந்தாலும் கவர் ஆகி போயிட்டு இருக்கும். ஐட்டம்ஸ் டிஃபரன்ஸ் ஆகுது. அப்படி சில பொருட்கள் எல்லாம் நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். எல்லா பொருளுமே கொடுக்க வேண்டும். அத்துணை பொருட்களும் அதற்குள்ளே இருந்ததே ஆனால் 3500 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருளுக்கு அவரு பிரிச்சு பார்த்துட்டாருன்னா அவருடைய மன திருப்தி இருக்கு பாருங்க, அதுக்கு எல்லை கிடையாது. எல்லை கிடையாது ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பா. ஒரு காலரை பார்ப்போம் சார். ஹலோ சார், ஆர்டிவிங்களா சார்? ஆர்டிவில தான் பேசிட்டீங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாங்க இங்க சேலத்துல இருந்து பேசுறோம் சார். உங்களுடைய கேள்வி சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நான் ஒரு 2000 ரூபாய் சேமிச்சு வைக்கலாம்னு இருக்கோம். அத வந்து சார் இப்போ சார் சொன்னாரு பொருள் வாங்கினா அது 20 மடங்கா 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 20 மடங்கா ஆகும்ட்டு. ஆமா சார், இப்போ அந்த மாதிரி கன்ஃபார்மா அது எப்படி சார் வளரும் சார் அந்த அமௌண்ட்? நீங்க சேலத்துல தான் இருக்கிறீங்க தம்பி? ஆமாங்க சார். நீங்க நேர்ல வாங்க. அதாவது காதால் கேட்பது பொய், சரிங்க சார். தீர விசாரிப்பதே மெய் இல்லையா? நீங்க பக்கத்திலே இருக்கீங்க, அக்கம் பக்கத்துல விசாரிச்சு நேரடியா நீங்க எங்க அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னாக்கா சரிங்க சார், பிரம்மாண்டத்தை கண்ணில் காமிக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அப்போ நாம வந்து நேர்ல வந்து விசாரிச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமானது. சரிங்க சார். அதாவது இது வந்து ஒரு புதுமையான ஒரு வியாபார திட்டங்க. ஒன்றும் இல்லை, நீங்க என்ன பொருளை விலை கொடுத்து வாங்குறீங்களோ அந்த விலைக்குண்டான பொருளை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்க தொகையை வந்து வைப்பு தொகையா வச்சு லாபத்தை கொடுக்குறோம். அதுல நம்ம மளிகை பொருளும் கொண்டு வந்திருக்கிறோம். 3500 ரூபாய்க்கு நீங்க மளிகை பொருள் எங்க கிட்ட வாங்குறீங்கன்னாக்கா அந்த பொருளை உடனடியா மளிகை பொருள் 3500 உங்களுக்கு உடனடியா கொடுத்துறோம். அதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னாக்கா 3600 இருந்து 3900 ரூபாய் வரைக்கும் வெளியே இருக்குங்க. ஆனா எங்க கிட்ட 3500 ரூபாய் தான். ஆனா நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபம் பாத்தீங்கன்னாக்கா 3 மாதத்திற்கு பிறகு சிறுக 15 மாசத்துக்கு ஏறக்குறைய 70000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறேங்க. 70000 சார், அது கண்டிப்பா அவ்வளவு வருமா? அந்த கண்டிப்பான்ற வார்த்தையில நாங்க சில சிஸ்டம் வச்சிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 100% உத்தரவாதம் அப்படின்றது வந்து 3500க்கு 7000 ரூபாய் கொடுக்க முடியும். டபுள் கொடுக்கலாம் 100%. வியாபாரத்தினுடைய அடிப்படையில. சரிங்க சார். 75% அப்படின்றது 3000 ரூபாய்க்கு ஏறக்குறைய ஒரு 15000 ரூபாய் கொடுக்கலாம்.
சரிங்க சார். 50% ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கலாம் அஷூரன்ஸ். சரிங்களா? அப்போ நான் கேக்குறேன், 3500 ரூபாய்க்கு மளிகை பொருள் உங்களுக்கு 200-300 ரூபாய் விலையும் குறைந்த விலைக்கு கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த 3500க்கு 3500 கிடைச்சாலும் பெரிய சந்தோஷம் தானே? கண்டிப்பா. ஆமாங்க சார், அதே பெரிய சந்தோஷம். அது போதுங்க. அதெல்லாம் நான் 100% உத்தரவாதம் தர முடியுங்க என்னால. நிச்சயமா கொடுக்க முடியுங்க, நிச்சயமா கொடுக்க முடியும். சரிங்களா? சரிங்க சார். வாங்க, வீட்டுல எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. நல்ல ஒரு வியாபாரத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிற மக்களுக்காக வேண்டி. அதான் சார், நம்ம வீட்டுல பக்கத்துல வாங்கிட்டு வந்தாங்க சார், அதை பாராட்டினாங்க உங்களை பேசிட்டு, அதை கேட்டுதான் சார் அவங்க போன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரிங்களா? நேர்ல வாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார். சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பிரமிக்க வைக்கக்கூடிய பொருட்களை தான் கொடுக்கிறோன்ற மாதிரி முதல்ல தொழில் ஆரம்பிச்சோம். ஆனா மக்களுக்கு தேவை என்னன்றத வெளியில சிந்திச்சோம். மளிகை பொருள் தான்றது தெரிஞ்சது, அதை கொண்டு வந்தோம். ஆறாவரம் பண்றாங்க ஆபீஸ்ல. வாடிக்கையாளர் வந்து எங்களை நம்பி ஏறக்குறைய நீங்க அனுப்பிச்சு வச்ச எல்லா டிடியுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு வர வைத்துக் கொண்டு அவங்களுக்கான SMS அனுப்பிச்சாச்சுங்க. வெரி குட், வெரி குட். ரொம்ப ஸ்பீடா இருக்கு, ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு காலர் பாப்போம் சார். ஹலோ சார், நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சார், உங்களுடைய கேள்வி சந்தேகங்கள் என்ன கேளுங்க. இல்ல சார், அந்த வெயிட் பண்ணிட்டு அவச்சு தார நிகழ்ச்சி இருந்தாங்க டிவில. ஆமா, வெயிட் பண்ணிட்டு அவ்வளவு தூரத்துக்கு டெபாசிட் கிடைக்குமா சார்? அது என்ன கேட்டா, நீங்க நம்ம உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த தொகைக்கு உண்டான ஒரு வைப்பு நிதியை நீங்க வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? அது கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சார், எங்க இடத்துல வந்து இது வந்து SRIன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் ரிட்டர்ன் இன்கம் சொல்லுவாங்க. இந்த கான்செப்டுக்கு பேருங்க. சரி சார். சிஸ்டமேட்டிக் ரிட்டர்ன் இன்கம் அப்படின்னாக்கா, முன்னால வராங்க பாருங்க, வரக்கூடியவர்கள் எல்லாம் நம்மளுடைய முதலீடா எடுத்துக்கொண்டு உங்களுக்கு இந்த லாபத்தை ஈட்டி கொடுக்கிறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மைண்ட் வந்து ஃப்ரீயா வச்சுங்க, அப்பதான் தெளிவா புரியும். 2000 ரூபாய் முதல் போட்ட உங்களுக்கு நான் வந்து என்னுடைய சிஸ்டமேட்டிக் ரிட்டர்ன் இன்கம் என்ற இந்த கான்செப்ட்ல வந்து ஒரு 40,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த 40,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வருமானம் வராது இல்லீங்களா? ஆமா சார். அந்த 2000 ரூபாய்க்கு நீங்க 40,000 ரூபாய் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு லாபம் எப்படின்னு தெரியுது. நான் கேக்குறது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பா. இந்த 2000 ரூபாய்க்கு 40,000 வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சொல்றேன் கேளுங்களேன். நீங்க திரும்பவும் ஒரு 10 பொருள் எங்ககிட்டே வாங்குவீங்க. ஆமா சார். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு பேரு ADPன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் டூப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நாங்க இந்த வருமானத்துல பங்கு தரதுடைய நோக்கமே நீங்க மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் எங்க இடத்துல வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நாங்க உருவாக்கி தந்துட்டோம். அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் வந்து தமிழ்நாட்டுல எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் MLCல இருக்குதான்ற ஒரு கேள்விக்குள்ள வேற இடத்துக்கு போவாங்க. ஆமா சார், ஆமா சார். அப்படி எல்லாரும் ஒரு கூரையின் கீழ் நம்ம வந்து பொருளை வாங்க ஆரம்பிச்சோம்னாக்கா, இந்த வியாபார திட்டத்துக்குள்ள வர்றவங்க எல்லாமே பங்குதாரர்கள், தொகைக்கு தகுந்த மாதிரி பங்குதாரர்கள் இல்லீங்களா? ஆமா சார். லாபத்தை பங்கிட்டு கொள்ளும் பொழுது நான் என் கடையில தான் வாங்க சொல்லுவேன், நீங்க உங்க கடையில தான் வாங்க சொல்லுவீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நீங்க MLCல ஒரு அங்கத்தினரா இருந்தா நீங்க அவங்க இந்த கடை யாருது? மக்கள்கிட்ட வந்து நம்ம செஞ்சிருக்கிற வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. கொடுத்த தொகைக்கான பொருளை கொடுத்து விட்டு உங்களுடைய தொகை வைப்பு தொகையை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும் பட்சத்தில் நீங்க வந்து நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க யாரையும் வாங்க சொல்லாதீங்க. ஆனால் நீங்க லாபத்தை பெற்றதற்கு பிறகு உங்களுக்கு மகனோ அல்லது மகளோ அல்லது அண்ணனோ தம்பியோ யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒரு சேவையின் அடிப்படையில, நல்ல எண்ணத்தின் அடிப்படையில இந்த இடத்துல பொருள் வாங்கினா உங்களுக்கு திரும்பி காசு வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் சார் நம்ம கம்பெனியோட டெவலப்பிங். சரிங்களா? நம்ம செஞ்சிருக்கிற திட்டமே அப்படிதான் சார் செஞ்சிருக்கோம். நம்ம இடத்துல வந்த வாடிக்கையாளர் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை விட்டு வெளியே போக கூடாது. நீங்க சொல்லலாம் உண்மைதான் சார். நிறைய இந்த மாதிரி வந்துட்டு போயிடுச்சு, அதனாலதான் வந்து இது கரெக்டா இருக்கும்னு ஆசைப்பட்டு தான் அந்த கேள்வி. கண்டிப்பா சார், இதெல்லாம் வந்து நீங்க அதாவது நீங்க வேண்டக்கூடிய கடவுளுடைய சக்தியில தாங்க இதெல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? நான் ஓடி போறாலும் நீங்க சவாலப்பட வேண்டியது இல்லைங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் வந்து கோபமா சொல்லிங்க. இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்திருக்குது, நிறுவனங்கள் வந்து ஓடி போயிட்டாங்கன்னாக்கா மக்கள் கவலைப்படுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. ஆனா நான் ஆரம்பிச்சிருக்க இந்த கம்பெனி ஓடி போனோம்னு வைங்களேன், இருந்த வரைக்கும் மனுஷன் சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஓடுனா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நீங்க சொல்றது பிராக்டிகலா பேசுறீங்க. ஆமாமாங்க. அதாவது இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க இந்த கேள்வி கேட்டதால உங்க கேள்வி பல லட்சம் மக்கள் பார்க்கணுன்றதுக்காக சொல்றேன். நான் ஓடிட்டா 30% வந்து 10% லாபத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன் இல்லீங்களா? மீதி 10% விளம்பரத்திற்காக வேண்டின்னு சொல்றேன்.
சரி சார். மீதி 10% கம்பெனிக்குன்னு சொன்ன அந்த கம்பெனின்றது நான் தான் இல்லைங்களா? ஆமாங்க சார். இந்த 30%ல நான் ஓடி போயிட்டு 10% விட்டுட்டு நான் ஓடி போயிட்டு வைங்களேன் சார். என்ன நம்பி வரக்கூடிய லட்சக்கணக்கான ஒவ்வொரு 10% யாருக்கு போய் சேருது? எனக்கு தான் சேருது. ஆமா சார். அப்ப நான் இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு ஓட முடியுங்களா? இல்லங்க சார், அதெல்லாம் இல்ல சார். திட்டம் இல்ல அதாவது ஏன்ட்ட யாரா நாளைக்கு கேள்வி கேட்டாங்களா நான் உங்க ஏஜென்சி எடுத்துக்கிறேன் நான் பதில் சார். இல்ல சார், நேரம் வராதா நல்லா புரியுதுங்க. எங்களுடைய ஏஜென்சிக்குமே வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை இட்டிருக்கிறோம். நாங்க தனிநபர் வாங்குறவங்களும் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஏஜென்சி வந்து பொருளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். வர்றவங்களுக்கு பொருள் எடுத்து கொடுக்கணும். இந்த பொருள் வந்து பிரம்மாண்டமானது, இந்த பொருள் அது செய்யும் இதை செய்யும் அப்படின்னு அதிகப்படியான பேச்சுவார்த்தை சொல்லணுன்ற அவசியமே இல்லைங்க. நாம தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரம் வாய்ந்த உன்னதமான உயர்தரமான பொருளுங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா விளக்கம் எல்லாம் தேவையில்லை இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய திட்டம் வந்து நிச்சயமா வெற்றி பெறதுக்கு கோடான கோடி மக்களுடைய மனசான ஒரு ஆறுதல் இது இருக்குங்க, ஆசீர்வாதம் இருக்குங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். கேட்டவர்கள் எல்லாமே பிரமிச்சு போயிடுறாங்க. அதாவது ஒரு 75 வயசு ஒருத்தர் இருப்பாருன்னு வைங்களா, அவருக்கு எவ்வளவோ வியாபாரங்கள் நிலைய பார்த்திருப்பாரு. அவரே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு, அவரு போல பலரும் சொன்ன வார்த்தை, திட்டம் அருமையா இருக்குதுங்க, இதுல சேர்ந்து கொள்வதற்கு எல்லாருக்கும் ஆர்வம் வந்துருச்சு இப்போ. சரிங்களா? நல்ல ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறோம். உங்க ஊருக்கான ஏஜென்சி எதிர்பார்த்திருக்கிறோங்க. திருநெல்வேலிக்காக வேண்டி ஏஜென்சி யாரும் அப்ளை பண்ணலாங்க. ஏஜென்சிக்காக டெபாசிட் இல்லைங்க. இப்ப குறைந்த ஒரு 2 மாசத்துக்கு யாருக்குமே டெபாசிட் வாங்குறது இல்லைங்க. கம்பெனியுடைய வளர்ச்சியின் அடிப்படையில கம்பெனிக்கான எல்லா லெவலும் மாறினதுக்கு கம்பெனி கண்டிப்பா ஒரு டெபாசிட் எதிர்பார்க்க. இப்ப அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லைங்க. ஏஜென்சி நான் எடுக்கிறதா திருநெல்வேலி ஏஜென்சி எடுக்கிறதா நீங்க என்ன கண்டிஷன்ஸ் எதுவும் உண்டா சார்? நீங்க நேர்ல வரணும் சார். நீங்க ஒரு வாட்டி நேர்ல வரணுங்க. நீங்க வந்து போனதுக்கு உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டால் நாங்க உங்க இடத்துக்கு வருவோம். நாங்க சரி சார், உங்க பர்சனல் நம்பர் தான் கொடுங்க சார். இதுல வேணா சார் நோட் பண்ணிக்கங்க. 98427 78 000. ஓகே சார், என்னோட நேம் ராஜவேல் சார். ஓகே நன்றி சார். கால் பண்ணி இந்த ப்ரோகிராம் முடிஞ்சு கால் பண்ணுங்க, உங்கள்ட்ட விளக்கமா கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே நன்றி சார். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. சரி சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, இந்த எம்எல்சி மார்க்கெட்டிங்கோடைய இந்த உலகை வெல்வோம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக உள்ள வரீங்க. உங்களுடைய அந்த பர்ச்சேஸ் தொகைக்கான ஒரு அங்கத்தினராக, ஒரு பங்குதாரராக வந்து இந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் உருவாகுறீங்க. இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு தொகையும் நல்ல ஒரு நிலைக்கு வரும், உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் என்ற தகவலோடு இன்றைய நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுது. நன்றி, வணக்கம். இல்லடி, என்னோட வெட்டிங் டே கிஃப்ட். தேங்க்ஸ் டி. நான் கிளம்புறேன். இருடி, அவர் வந்துருவாரு, பாத்துட்டு கிளம்பலாம். இல்லடி, டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்க்கலாம். தோ அவரே வந்துட்டாரே. என்னங்க, இவதான் என் ஃப்ரெண்ட் கீதா. ஹலோ. ஹலோ. ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்ஸ்ங்க. என்னங்க, நான் ரெடி, நீங்களும் ரெடி ஆயிட்டீங்க? கோயிலுக்கு கிளம்பிடலாம். இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஹே, என்னடி இப்படி தாண்டி எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு. இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கம்ஃபர்ட் ட்ரை பண்ண சொல்லு. கம்ஃபர்ட்? கம்ஃபர்ட் மேஜிக் பேட். MLC Marketing India Private Limited, 35/15B, near CSI Polytechnic, Aircard Main Road, Salem 636007.